நெல்லையப்பர் கோயிலுடைய காந்திபதி அம்பாளுடைய பெயர் கொண்ட யானை 1970ஆம் ஆண்டு பிறந்து 1985ஆம் ஆண்டு நமது நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருக்கிறது. வயது முதிர்வு காரணமாகவும் நோய்வாய்ப்பட்டும் இறந்த செய்தி கேட்டவுடனேயே எனக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் பக்த பெருமக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. குறிப்பாக திருநெல்வேலி தினசரி பார்க்கின்ற மக்கள் எல்லோரும் இன்னைக்கு கண்ணீர் மல்க இருக்கின்ற காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. எல்லாமே இறைவனுடைய செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மாத காலத்துக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரிடம் நான் ஃபோனில் சொன்னேன். உடனடியாக மருத்துவர்களை அழைத்து எல்லா மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தது. ஆனால் உண்மையிலே இன்றைக்கு இறந்தது பக்த பெருமக்களினுடைய மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்திருக்கிறது. மிக வருத்தமும் வேதனைக்குரிய ஒரு செயலாக இன்றைக்கி எல்லா மக்களுடைய மனதிலும் இன்றைக்கி நீங்காமல் இருக்கிறது. இந்த யானையை பொறுத்த மட்டும் பொதுவாக யானையெல்லாம் நிறைய யானைகள் சில பேருக்கு தொந்தரவு பண்ணும். இதுக்கு முன்னால் இருந்த யானை கூட யாராக வந்தால் தள்ளி விட்டுரும். இந்த காந்திமதி யானையை பொறுத்த மட்டிலும் நானே என் வாயில் தான் அதுக்கு பழமெல்லாம் கொடுப்பேன். ஒரு சமயம் என் கையை ஒரு 5 நிமிஷம் அப்படி பிடிச்சே வச்சுருந்துச்சு. எல்லாருக்கும் பயமாக இருந்துச்சு. அது மாதிரி விளையாடும். அது விளையாட்டுத்தனமான ஒரு போக்கு. இதுவரையில் ஒரு சிறு அணிலை கண்டாலும் பயப்படும், பூனை குறுக்க போனால் கூட பயப்படும். அந்த அளவுக்கு ஒரு சிறு குழந்தையாக இருந்த யானை உண்மையாக இருந்தது பெரும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது. இப்போ பிரேத பரிசோதனை செய்வதற்கு தொடர்ந்து பக்தர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. என்ன எதுவும் பேசிட்டீங்களா? ஏற்கனவே மருத்துவர்கள் கண்காணிப்பு தான் இருந்துச்சு. வனத்துறை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு. ஏற்கனவே டிஎஃப்ஓ மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்த அந்த யானை இறந்ததுனால மத்திய அரசுடைய சட்டம், மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, அது யானைக்கு ஒரு சிப் மாட்டியிருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஒரு சிப் மாட்டியிருப்பாங்க. அது என்னென்ன இருக்குங்கிறத கண்காணிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் சட்டம் அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதை முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். காலையில் பிஜேபி எல்லாம் பொதுமக்களும் தங்களுடைய எதிர்ப்பை தான் பயிற்சினாங்க. அந்த வனத்துறை அதிகாரி இல்லை, எனக்கும் உடன்பாடு கிடையாது. எனக்கும் அது மருத்துவ பரிசோதனை செய்யணுங்கிற உடன்பாடு எனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம தெய்வமாக மதிக்கின்ற ஒரு தெய்வமாக இன்றைக்கி அது மறைந்து இருக்கிறது. அதனால் எனக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் நம்ம ஒன்றா இருக்கிறதுனால அது முறைப்படி எது செய்யணுமோ செய்யணும்.